99% பிகினர்ஸ் வந்து இந்த தப்பை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் கூட பண்ணிகிட்டு இருக்கலாம். நிறைய பிகினர்ஸ் வந்து ஒரே தப்பை தான் பண்ணுறாங்க. HTML முடித்த பிறகு தான் சிஎஸ்எஸ் முடித்த பிறகு தான் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு வந்து லேர்ன் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அதுதான் இருக்கிறதுல பிக்கெஸ்ட் மிஸ்டேக். ஆனால் வெப் டெவலப்மெண்ட்க்கு வந்து ஒரு கம்ப்ளீட் லேர்னிங்னு ஒன்று கிடையாது. ஒரு ப்ரொஃபஷ்னலான வெப் டெவலப்பர் கூட டெய்லி அதை லேர்ன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. HTML லேர்ன் பண்ணோடனே போய்ட்டு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுங்கள். அடுத்து சிஎஸ்எஸ் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ண கற்றுக்குங்க. ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக்ஸ் கற்றுக்கிட்ட உடனே ஃபார்ம் வேலிடேஷன், பட்டன் கிளிக், டார்க் மூவர், சின்ன ஃபியூச்சரை வந்து ஆட் பண்ணி லேர்ன் பண்ணிங்க. தென் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது தான் நிறையா மிஸ்டேக்ஸ் வரும். கூகுளை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண கற்றுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கான லேர்னிங் வந்து சீக்கிரம் நடக்கும். வெறும் டுட்டோரியல் மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டெவலப் ஆகிறத தள்ளி போட்டுக்கிட்டே போகிறீங்கன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள், அடுத்து பில்ட் பண்ணுங்கள், தென் மிஸ்டேக்ஸ் நடக்கும், தென் ரிப்பீட் பண்ணுங்கள். இதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணாலே சீக்கிரமாக டெவலப்பர் ஆகிடலாம். இந்த மாதிரி வெப் டெவலப்மெண்ட் சம்மந்தமான டிப்ஸுக்கு நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க.